ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டப் ஃபுட் தமிழ். இந்த வீடியோவில் டாப் 5 டூவன் ஜான்ஸ் நடித்த மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே தமிழ் அவைலபிளாக இருக்குது. எல்லா மூவிஸ்க்கான டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம ராக் நடித்த எல்லா மூவிஸும் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனாலே அவர் ஃபேன் பேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஃபேனாக தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணுவார். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் தான் டாப் ஹைலி பெய்ட் ஆக்டர்ஸில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 5 ஸ்னிட்ச். 2013 வந்த ஒரு ஆக்ஷன் டிராமாவான மூவி. IMDb ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நம்ம டூவின் ஜான்சனுக்கு பையன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ட்ரக் டீலிங் பண்ண கேஸில் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அவன் பண்ணாத தப்புக்காக ஜெயிலில் தூக்கி போட்டனால நம்ம ஹீரோ மொத்த ட்ரக் டீலரி கேட்ச் பண்ணி எப்படி ஒரு பையனை வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாமே கிரைம் டிராமாவாக தான் இருக்கும். கிளைமேக்ஸ் தான் பயங்கர சென்டிமெண்டாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆக்ஷன் பேக் கலந்த ஒரு கிரைம் டிராமா மூவி, அதுவும் அல்டிமேட்டான ஆக்டிங் படத்தில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மூவி கன்ஃபார்ம் பார்த்துருங்க. செம்ம சூப்பரான மூவி. நம்பர் 4 வாக்கிங் டால். 2004 வந்த ஒரு ஆக்ஷன் டிராமாவான மூவி. IMDb 6.3 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ராக் மிலிட்டரி ஆஃபீஸர். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் ஊருக்கு திரும்பி போகிறாரு. அந்த ஊருக்கு போய் பார்த்தா அந்த ஊர் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லஞ்சம், ஊழல், ட்ரக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாம் தாண்டி இந்த ஊரை திருத்தினாரா இல்லையாகத்தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் நம்ம ராக் வந்து செம்ம கோவக்கார செம்ம அடிச்சிருந்தாரு. படம் ஃபுல்லாமே ஆக்ஷன் டிராமாவாக தான் இருக்கும். நல்ல ஸ்டோரி இருந்துச்சு. இந்த படத்தில் நீங்கள் பழைய WWE ராக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ கன்ஃபார்ம் இந்த படத்தை பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. நம்பர் 3 G.I. Joe Retaliation. 2013 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. IMDb 5.8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் G.I. Joe ஒரு டீம். அவங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா மோசமான ஈவில்ஸ் கேங்ஸ்டை ஃபைட் பண்ணி இது டோட்டல் இடத்தையும் சேவ் பண்ணுறது தான். ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் பவர்ஃபுல்லான கேஜெட்ஸ், ரொம்பவுமே அட்வான்ஸ்டாக ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். அவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ மிலிட்ரியோட பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் எப்படி இந்த இடத்த சேவ் பண்ணுறதை படத்தில் காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாமே ஆக்ஷன் தான். படத்தில் நிஞ்சா ஃபைட், கன் ஃபைட்ஸ்லாம் தெருக்கி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மூவி ஒரு நல்ல டீம் ஆக்ஷனான மூவி. ஆக்ஷன் சீன்ஸில் வெறித்தனம். இந்த அதுக்காக இந்த படத்தை கன்ஃபார்ம் பாருங்கள். சூப்பரான ஒரு மூவி, ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2 ரேம்பேஜ். 2018 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 6.1 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ராக் ஒரு குரில்லா வளர்த்துறாரு. அது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எஃபெக்ட் ஆகி சைஸ் ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சிருது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும்போது அதே சைஸில் ஒரு உல்ஃபோட சிட்டிக்குள்ளே போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த சிட்டிக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுற உல்ஃபை எப்படி அடிக்கிறாங்க படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்த வரைக்கும் 90% பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் விசுவல்ஸ் எல்லாம் பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குது. ஒரு நல்ல ஆக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன், அட்வென்ச்சரான மூவி பார்க்கலாம். இந்த படத்தை கன்ஃபார்ம் பார்க்கலாம். சூப்பரான ஒரு படம். ஃபேமிலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு டைனாசர் சைஸ்ல ஒரு crocodile வேறையா. நம்பர் 1 ஃபாஸ்டர். 2010 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங்கான மூவி. IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க. இந்த படம் என்னோட ஃபேவரட் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். இந்த படத்தில் நம்ம ராக்கோட பிரதரை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு காரணமாக இருந்தவங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி பழி வாங்குறாங்க இந்த படம். இந்த படம் சத்தியமாக சொல்கிற வேற லெவல் ஆக்ஷன் பேக்கேஜோட தரமான ஒரு த்ரில்லிங் படம். இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் படம் விஷுவலாக பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. டெஃபினட்டாக இந்த படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டூவின் ஜான்சனோட வெறித்தனமான ஆக்ஷன் மூவி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் லிஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஜாகிஜனோட டாப் லிஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது ஆக்டர்ஸோட மூவி லிஸ்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட அஃபிஷியலான டெலிகிராம் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் டப் ஃபுட் தமிழ். பை கைஸ்.